பை. ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:45 ஆச்சு. இப்போ ட்ரிப்பு கிளம்புற நேரம் வந்துருச்சு. பெரிய ட்ரிப்பு தான். இப்போ அரக்கோணத்துலேருந்து விஜயும் ஸ்ரீனி விலாக்ஸும் வந்துட்டுருக்காங்க. சென்னையிலேருந்து செர்ரியும் டியூபர் பாஸும் வந்துட்டுருக்காங்க. நான் இங்கேருந்து போக போகிறேன். எங்களோட மீட்டப் பாயிண்ட் வந்து கிருஷ்ணகிரி. ஓகேங்களா, 6 மணிக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளம்புற அப்படியே மெதுவாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. வண்டி வந்து கீர்த்திவாசன் வண்டி, ஹிமாலய வண்டி தான். நம்ம வண்டி தான் ரெடி ஆகலி. சரி, போகிறப்போ இந்த ட்ரிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போகிறப்போ பார்ப்போம். ஓகேங்களா, ஏடா போயிட்டு வர பாய். 8 நாளைக்கு பத்திரமா சரியா? வெளியில் போகிறதுனாவே கத்துறான். ஓகே ஓகே பாய் ஷர்மி பாய். ஓகே, கிளம்பியாச்சு. இனி இந்த இருட்டுக்குள்ளே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அந்த பக்கம் போய் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பவானிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கிறேன். ஒரு 70-80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. கூகுள்லேயே எப்போட்டு என்னடா அது இத்தனை இதை போட்டு வச்சுருக்காங்க. கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா 20 hours காட்டுது. ஆல்ரெடி நம்மளுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. வண்டி இதாகி கண்டமாகி போச்சு. ஏற்கனவே அனுபவம் இருக்கிறதுனால அதான் ஹொசூர் போகிறப்போ வண்டி காய்ச்சின்னு தான் இப்போது ஒர்க் ஷாப்பில் நிற்குது. அதனால் இந்த கீர்த்திவாசன் வண்டி இது ஆல்ரெடி போர் வேலை செஞ்ச வண்டி தான். அதனால் கண்டிப்பாக பொறுமையாக போயிட்டுருக்கேன். எல்லா இடத்தையும் காட்ட முடியாத ஒரு முக்கியமான இடத்துக்களை மட்டும் காட்டுறேன் நான். ஓகேங்களா, இப்போ டைம் மணி 5 ஆச்சு. நம்ம வீட்டில் கிளம்புனதுலேருந்து ஒரு 85 கிலோமீட்டர் வந்திருக்கோம். எங்கேயுமே பிரேக் எடுக்கல, அப்படியே நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்கேன். க்ளவுஸ் கூட மாட்டல. வீட்டில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததா, அதனால் க்ளவுஸ் மாட்டாமல் வந்தேன். வெளியில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பெருசாக ஒன்று குளிர்னு சொல்ல முடியாது. உருக்கமாக இருக்கிறதுக்கு அந்த குளிர் தேவையாக இருக்குது. எப்படி வரும் பாருங்கள். இண்டிகேட்டருங்கிறதே ஒரு மேட்ரே கிடையாது உங்களுக்கெல்லாம். இன்னும் கிருஷ்ணகிரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 130 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் கிளம்புனதுலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் எனக்கு கிருஷ்ணகிரிக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது. 48. அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இன்டர்காம் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, என்னென்னு தெரியல. ஏதோ உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளே ஒயர் வந்திருக்க மாட்டிருக்கு. இப்படி காலையில் நேரத்தில் இந்த ரோடு பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு, நல்ல சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நான் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பதிவு பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. உண்மையை சொல்லணுன்னா நான் கொஞ்சம் அரை மனசாக தான் கிளம்புனேன். மனசே இல்லாமல் தான் கிளம்புனேன். எனக்கு கம்பெனி ஒர்க்கு அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு கிளைமேட் அனுபவிக்கிறப்போ சூப்பராக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிறேன் நான். கொஞ்சம் மூடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு, ட்ரிப் மூடு. ரெண்டு மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர், நாட் பேட். 80-90 வந்து நம்ம அவருக்கு 75 கிலோமீட்டர் பிடிச்சிருக்கோம். போதும், இப்படி போனோம்னா தான் கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கும். வண்டிக்கும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி சொல்கிறது தான். கிருஷ்ணகிரி வந்தாச்சு. 194-95 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. எந்த பிரேக்கும் எடுக்கலை. பிரேக் எடுக்காமையே வந்துட்டேன். க்ளவுஸ் போடுறதுக்கு மட்டும் வண்டியை நிறுத்தினேன். ஆனால் வந்து அப்பவும் வண்டி விட்டு இறங்கலை, வண்டியை ஆஃப் பண்ணல. இப்போ இந்த மதிப்பு மிக்க மகாஜனங்கள் எங்கே இருப்பாங்கன்னு தெரியலையே, எங்கே நிற்கிறதுன்னு புரியலையே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் அவங்க வரல. கூப்பிட்டேன். ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்களாம்மா, வந்துடும் அப்படின்னாங்க. ஒரு கடையில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்காக. வந்ததே அவங்கள நாம் மீட் பண்ணுவோம். செர்ரி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆளாக வந்துட்டார். ஃபர்ஸ்ட் ஆளாக வரல, இவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே நான் கரெக்டாக நாட்டின்னு வந்தேன். ஒரே ஸ்லோ மோஷன் பாய்ஸாக இருக்காங்க. எனக்கு அப்படியே தூக்கம் தள்ளிடுச்சு ப்ரோ. அவ்வளோ நானும் ஓட்டிட்டு வரேன் பொறுமையாக 70-80 அட போகையான்னு சொல்லிட்டு ஒரு முறுக்கு எடுத்துட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வண்டி பாருங்க, தலை வண்டி அப்படியே ட்ராம் டைகர். ஆமாம், எங்கள் உண்மையாகவே சொன்னேன்னா எங்கள் வீட்டுக்குள்ள அப்படி நிப்பாட்டி வச்சுருக்கும்போது அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். உண்மையாலே டைகர் மாதிரியே இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கு. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது ஸ்ரீனி ப்ரோ, ஸ்ரீனி விலாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோனில் பேசியிருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரேம்போவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ப்ரோக்கில் நானும் நிறைய வாட்டி காலில் தான் பேசியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இதுதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பட் ஆனால் ஆல்ரெடி நம்ம பைக்கை ரைட் பண்ணி பார்த்துருக்காரு. எப்படி இருந்துச்சு நம்ம பைக்? நல்லா இருந்தது. சொல்கிறாங்க உங்களுக்கு பஸ்ஸு ரயிலு எல்லாத்த பற்றி ரிவ்யூ பண்ணுற ஒரு ஸ்பெஷல் பர்சன். ஃப்ளைட்டு மட்டும்தான் பாக்கின்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் போயாச்சு.
போயிட்டீங்க ரிவ்யூ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஐயோ அதுவும் அவுட்டா? ஓகே. முக்கியமாக இவர் வந்து ரேம்போ ரசிகரா? ஆமாம், இன்னைக்கு பக்கா ரேம்போ ரசிகர், பக்கா ராம்போட எல்லா ரீசன்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். உங்களுக்கு கேட்டதாக சொல்லுங்கள். சரி, உங்களோட வீடியோஸும் பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த லடாக் போனது அந்த விஷயங்கள் சொல்லலாம். அது மட்டும் தான் ப்ரோ பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கறது இவர்தான். இவர் தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அவ்வளோதான், எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சு. இனி ரைடு போக வேண்டியதான். இன்னும் பாக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு 900 கிலோமீட்டர் இருக்காமா. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 hour நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எல்லோரும் ஜாயின்ட் ஆனோம். இந்த மாதிரி அடிக்கடி வந்து சும்மா ஹை அதே அதெல்லாம் இல்லை, நீ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ரோ நீ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. 900 கிலோமீட்ரு எனக்கு தெரிஞ்சு மிட் நைட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஆனால் தனியாக போனோம்னா ஒரு மேட்ரு, பிரேக் எடுக்க மாட்டோம். இப்போ போகிறதுல இதில் வேறு மைக் எவ்வளோ சவுண்டை கேப்சர் பண்ணுன்னு தெரில. இது மேலே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது மைக்குக்கு மேலே, அந்த ஸ்பாஞ்ச் தனியாக வந்துருச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பார்ப்போம் அடுத்த ரைடு. சரத் ப்ரோ வந்து செர்ரியோட மோட்டி ஓட்டிகிட்டு வர்றாரு. அவர் வந்து புது வண்டி ஒயிட் ஹார்ஸ். ஓகே, புது அனுபவம். யூடியூபர் ரைடர்ஸ் வாழ்க்கையில் இதுதான் மேட்ரு. இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. நான் எங்கடா விட்டுட்டுன்னு என்னமோ நினச்சேன். ஆனால் எல்லோரும் 70-80 போகிறப்போ நான் கொஞ்சம் ஒரு 100ல் வந்தேன் இவ்வளோ தூரம். அதனால் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன். எல்லோரும் ஒரே இடத்துல வீடியோ பண்ணால் ஒரே மாதிரி தான் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டியூப்பர் பஸ் போயிட்டுருக்காரு. அவர் பைக் நல்லா ஓட்ட மாட்டாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் அவர் வீடியோவே வேறு மாதிரியே பண்ணுவார். மோட்டோ விளாக் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் நான். கடா வளைஞ்சு போகுது. ஒருத்தருக்கு ஒரு ரூட் கான்செப்டே கிடையாது போல். கார் இங்கே வரான், பைக் அங்கே போகுது. பசிக்குது, எல்லோரும் நேரத்தில் இருந்துச்சதுனால ரொம்ப பசிக்குது. இது ஒரு நல்ல கடையாக பார்த்து தேடணும். இந்த கொரோனா பிரச்சனைனால எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. கூட்டம் இல்லாத கடையில் தான் சாப்பிடணும். இப்போ கூட அந்த டீ கடையில் யாருமே சாப்பிடல. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப்டியாக தான் இருக்கேன். இப்போ டீ காஃபிக்கே பயப்படுறாங்க. டிஃபன் எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியல. கூட்டம் இல்லாத கடையை ஒன்று தேடி பார்த்து நிறுத்தி சாப்பிடுவோம். பசிக்குது, நமக்கு சோறு முக்கியம். என்டர்டு கர்நாடகா. வா, இதுதான் பார்டருங்க. எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். ஏப்பா, செர்ரியும் சரத் ப்ரோவும் முன்னாடி பறந்துட்டாங்க. அவங்க தான் முன்னாடி கர்நாடகாவில் போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கோம். வெயிட் பண்ணுறாரு. தூங்கிட்டாரோ என்ன ப்ரோ? தூங்கிட்டியா? பெங்களூர் டிராஃபிக் ஆரம்பம். மணி பார்த்தீங்கன்னா 9:20 ஆச்சு. இன்னும் பசிக்குது, இன்னும் எதுவும் சாப்பிடல. இந்த ஏரியாவில் எங்களுக்கு தோதான ஹோட்டல் எதுவுமே இல்லை. முன்னாடி போகிற டியூபர் பஸ்க்கு ரொம்ப பசி அதிகமாகிடுச்சு. ஹோட்டல் தேடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல நிறுத்தக்கூட முடியாது போல். கொஞ்சம் நேரத்தில் வந்திருந்தால் இந்த டிராஃபிக்லேருந்து தப்பிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பெங்களூர் போகிறது. இந்த ரோடு வந்து தும்கூர் போகிறது. இங்கே பாம்பே, கோவா போகிறதெல்லாம் இந்த ரோடு தான். இவ்வளோ நேரம் வழி மாறி அப்படியே பண்ணி செட்டாக ஒன்றா சேர்ந்துட்டோம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, எல்லாத்துக்குமே பசி அதிகமாகிடுச்சு. அங்கே பூரா டிராஃபிக் இருந்ததுனால இந்த வழி ஏதோ ஒன்றில் போய் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் இங்கேருந்து 50 கிலோமீட்டருக்கு எந்த கடையும் கிடையாது அப்படின்னு நம்ம சரத் ப்ரோ சொல்கிறாரு. அவருக்கு வேறு பசி அதிகமாகிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இங்கே ஒருத்தர் 5 நாளாக தூங்காமல் வந்து வண்டி ஓட்ட தூங்கிட்டு இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா பைக்குக்கும் டோல் வாங்குறாங்க. எவ்வளோன்னு தெரியல. ஹுப்ளி 5 வண்டி, 5 பேர் பைக்கர்ஸ் தான் பார்த்துங்க. ஒரு வண்டிக்கு எவ்வளவு? ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 63 ரூபா வருது. 5 வண்டிக்கு எடுத்திருக்கேன். என்னது, ஒரு வண்டி நின்றுச்சு பெட்ரோல் இல்லாமல். ஸ்ரீனி வண்டி வந்து பெட்ரோலே இல்லை. முன்னாடியே அடிக்க சொன்னது அவர். இன்னும் போயிடும் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்குது, போய் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தார். இந்த ரோட்டில் எதுவுமே இல்லை, வண்டி நின்றுச்சு. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸ்ரீனி வண்டியை ப்ரோ நான் காலு மேலே போட்டேன். ஸ்ரீனி வண்டியை நான் வந்து இருக்கேன். எனக்கு டோ பண்ண சொன்னாங்க, எனக்கு அவ்வளோவா வராது. ஓகே,
ஆஹா, தள்ளு 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 தள்ளு. இப்போ டோ பண்ணி எவ்வளோ தூரம் போகுதுன்னு புரியல. அது கரெக்டாக கால் வைக்கிற இடம் இல்லை ஸ்ரீனி. இங்கே சரியாக டோ பண்ண தெரியல யாருக்குமே. நான் இதுக்கு மேலே இதை காட்ட விரும்பலை. அந்த ஸ்ரீனி வண்டியை டோ பண்ணது முடியல, டோ பண்ணவே முடியல. அதனால் இங்கே வந்து பெட்ரோல் இருக்குதுன்னாங்க, பெட்ரோல். ஆனால் இங்கே என்ன டோல் கேட்டாட்ருக்கு. இங்கே இருக்க காசு வாங்கணுமா? வேண்டியதில், டிக்கெட் வேண்டியதில். அப்பாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் போய் வாங்கிட்டு வர போகிறேன். முன்னாடி செர்ரியும் விஜயும் முன்னாடி போயிட்டாங்க. டோ பண்ணவே முடியலைங்க, அவருக்கு பண்ண தெரியல. எனக்கு சத்தியமாக பண்ண தெரியாது. அவர் நான் பண்ணுறேன்னாரு, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ட்ரோ பண்ணுறது ரொம்ப சிரமம். எனக்கு அந்த வேர்டுக்கு அர்த்தம் தெரியாது. நான் ஹெச்பி பெட்ரோல் பம்ப். ஓகே, சூப்பர் சூப்பர். 1 லிட்டர் 80 ஓகே. எப்படி ஒரு நிலைமை பாருங்கள், எவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க. ஓ மை காட். இங்கே டோல் வாங்கணும் போல இருக்கு. ஆனால் இப்போ தான் பெட்ரோல் பம்ப் அந்த ரோட்லேருந்து ஆல்ரெடி டிக்கெட் இருக்குங்க. ஓகே, நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்திருந்தால் காசு போயிருக்கும். இனி இதில் என்னென்னா, நம்ம அந்த ரோட்டுக்கு தான் போக முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரோட்டுக்கு எப்படி வர்றது? இதுலேயே ஒன் வேலையே போகலாமா? இது ஆல்ரெடி பெரிய வீடியோவாக தான் வரும் ப்ரோ. இந்த மாதிரி ஆப்போசிட் ரோட்டில் போகிறது எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் தூரம்னா பரவாயில்ல. நான் 1 கிலோமீட்டர் நினச்சா 2 கிலோமீட்டர் வரும் போல இருக்கு. ஆளுக்கு எங்கே போய் உட்காந்துட்டு ஐயோ என்ன நடக்குது? எனர்ஜி ஏற்றிட்டு இருக்கிறீங்களா? இந்த ப்ரோ பெட்ரோல் அதுக்குள்ளே ஆவியாகிற போகுது. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஈவினிங்குள்ளே ஃபஸ்ட்டு ஹுப்ளி போகுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி வச்சு செய்ய போகுது. ஆனால் இந்த ட்ரிப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு லெவல். அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல, ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ரைடிங்கில் இதெல்லாம் சகஜம் தானே, அனுபவிப்போம், பரவாயில்ல. ஆனால் என்னென்ன ஒரு நல்ல விஷயம், பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இருந்ததுனால பரவாயில்ல. சப்போஸ் ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்னா யோசனை பண்ணி பாருங்க. இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் அப்படின்ட்டா சீன் ஓவர். பரவாயில்ல. இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அழகா அங்கே பெட்ரோல் இல்லைன்னு நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், இங்கே படுத்து தூங்கின்னு இருக்காங்க. ஸ்ரீனி விலாக்ஸ்க்கு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. போக போக 2 ஃபோனும் விழுந்துருச்சு. என்னாச்சு? பெரிய சம்பவம் போல். ஒன்று கொண்டாங்க. இது என்னது? ஐஃபோனா? ஐஃபோன் காலி. அது அதான். சரி, ஓகே ஓகே. ஏதோ பெருசாக ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீனி காப்பாற்றிட்டு வர்றாரு. வாங்க வாங்க வச்சு செய்வோம். பார்த்துக்குவோம் பார்த்துக்குவோம். டைம் என்னாச்சு ப்ரோ? 11 o'clock. சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. சாப்பிட்றப்போ மாஸ்க் போட்டு சாப்பிட முடியாது, அதனால் கழட்டிட்டோம். செல்ஃப் சர்வீஸ். பேசுகிறதெல்லாம் தெம்பில்லைங்க. சாப்பிட போகிறோம், எல்லாம் சாப்பிட்ருக்கோம். சோறு முக்கியம். எல்லாம் சாப்பிட்டாச்சு. நான் ஏதோ ரைஸ் பாத் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க, அதை சாப்பிட்டேன். அது கட்டுவழி ஆகலை. மறுபடியும் 2 இட்லி ஒரு மெதுவடை வாங்கினேன். அது வந்து ஒரு மாதிரி இருந்தது. சாம்பார் தான் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது, ஏன்னா ரொம்ப இனிச்ச மாதிரி இருந்தது. வேலை காட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? புளிக்காட்டுக்குள்ளே புரோட்டா தின்ன மாதிரி ஆயிரும். ஓகே, இப்போ நாங்கள் போக வேண்டிய தூரம் பார்த்திங்கன்னா 750 கிலோமீட்டர் இருக்கான். கூகுள் வந்து நைட்டு ஒரு 1:30 மணிக்கு போகும்னு சொல்லியிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெடிஞ்சிரும் போல் இருக்குது. அப்போ சொன்னால் தான் மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் கார் எப்படி தான் ஓட்டுறானுங்க, என்னடா டிராஃபிக்கு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குதோ. ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. ஏப்பாடே தூக்கிடாதீங்கடா. இப்போ வெயில் தான் கொஞ்சம் கொளுத்துது ஆரம்பிக்குது. இப்போ தான் இந்த ரைடிங் ஜாக்கெட்டு ரைடிங் பேண்ட்டோட மைனஸ் பாயிண்ட் தெரியுது. நார்மலாக ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அழகாக போயிடலாம், ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் சரியாயிரும். முன்னாடி நான் சொல்கிறது தான், சோலோ ரைடுனால் நம்மளுக்கு டைமிங் கண்டிப்பாக இருக்கும், நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பட் குரூப் ரைடு அப்படிங்கிறப்போ அது ரொம்ப சிரமங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ரீனி வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்னது, மறுபடியும் நாங்கள் காலையில் பிரேக் எடுத்தப்போவே கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணது, அப்புறம் வழி மாறி போனது, இப்போ சாப்பிட்டது எல்லாம் சேர்ந்து 10 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, சர்வீஸ் ரோடில் ஆப்போசிட்டாக வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர்லாம் சர்வீஸ் ரோடுனா ஒன் வே மாதிரி இருக்கும், இங்கே ஆப்போசிட்டாக வருது.
பக்கத்தில் போகிறது மெயின் ரோடு. அதுக்கு எங்கே வழின்னே தெரியல. நாங்களும் ஒரு 2-3 கிலோமீட்டர் இப்படி தான் போயிட்டுருக்கோம். பெங்களூர் அவுட்டர். பார்த்திங்கன்னா செரி ப்ரோ தூக்கம் கெட்டதுனால முடியல, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் தூக்கம் ஃபுல்லாக வர்றப்போ ஓட்டக்கூடாது. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அது வேலையை காட்டிடுச்சு. அதனால் காலையிலேயே ஒரு 1/2 மணி நேரம் தூங்கியிருப்பார். இடையில நாங்கள் வர்றதுக்கு அந்த வண்டி பெட்ரோல் இதானப்போ அப்படியே பெட்ஷீட்டு விரிச்சிரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடு மாதிரி கொஞ்சம் சொதப்பின ரைடு எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். இப்போ செரி ப்ரோக்கு பார்த்திங்கன்னா தூக்கம், அப்புறம் யாருக்குமே சரியான தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நான் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க யாருமே சரியாக தூங்கலை. அதனால் ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரைடு வந்து 20 ஹவர்ஸ் காட்டுச்சு. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு 10 மணிக்குள்ள போகலான்னு ஒரு பிளானில் இருந்தது. என்னாச்சுன்னா இப்போது விடிய காலையில் தான் போய் சேருவோன்னு ஆச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பிரேக் நம்மளாக தேர்ந்தெடுக்கலை. ஆனால் தூக்கத்தில் நம்ம ஓட்ட முடியாது இல்லைங்களா, அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் எடுத்து 1 ஹவர் ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. சரி, இப்போ செரி ப்ரோ முன்னாடி போயிட்டார், பின்னாடி அவங்க 2 பேர் வந்துட்டுருக்காங்க. இப்போ நார்மலாக ரைடு போகிறவங்களுக்கும் யூடியூப் வீடியோ எடுத்து ரைடு போகிறவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த தூரத்தை கிடக்கிற வேலை மட்டும் இல்லை, வீடியோ எடுக்கணும். இப்போ நான் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ பின்னாடி வர்றவங்க ட்ரோன் ஷாட் எடுக்கணும், 360 கேமரா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இத்தனைக்கு ஹைவேஸ்லேயே இவ்வளோ ப்ராப்ளம். அதனால் இப்படி நம்ம வீடியோ எடுத்து 20 ஹவர்ஸுக்குள்ளே ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் எப்பவுமே சொல்லுவேன் சோலோ ரைடு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. இதுதான் காரணம். ரொம்ப அதிகமான தூரத்தை நம்ம கடக்கிறோம் அப்படிங்கிறப்போ சோலோ ரைடு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் ஒரு 2 பேர்னா கூட ஒரு ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 4 பேர் 5 பேர் அப்படிங்கிறப்போ அந்த டைம் வந்து ஒன்றுமே பண்ண முடியும். 5 பேர்த்தில் யாருக்காச்சும் ஒரு ப்ராப்ளம் வரலாம். திடீர்னு ஒருத்தருக்கு பசிக்கும், தண்ணி தாக எடுக்கும், ஒருத்தருக்கு தூக்கம் வரும். அது எதுவுமே சொல்ல முடியாது, எங்கள் கையிலேயே இல்லை. ரெண்டாவது இந்த ரயிலில் ஏகப்பட்ட ப்ராப்ளம். உங்களுக்கே தெரியும், நான் புலம்பியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது இண்டிவிஜுவலாக வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ரைடு ஆரம்பித்ததுக்கப்புறம் எத்தனை பிரச்சனை நீங்களே பார்த்துட்டு வரீங்க இல்லையா. கோப்ரோ வேறு என்னென்னு தெரியல, சார்ஜ் அடிக்கடி தீர்ந்து போகுது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பிரேக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செர்ரியுமே விஜயுமே பிரித்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 70, 80 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு 130, 140 ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னால் அப்படி ஓட்ட முடியாது. நான் வந்து 100 கொஞ்சம் அதிகம் நினச்சேன், 90 மட்டும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது அடுத்தவங்க வண்டிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. சரி, என்ன அவங்க மிஞ்சி போனாங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும். அது 1 ஹவர் டிஃப்ரெண்ட் வரும், அதை பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா பற்றி பொதுவாக தப்பாக சொல்ல நான். ஆனால் இவங்க வண்டி ஓட்டுறவங்க யாரும் இந்த இண்டிகேட்டர் போடுறதோ இல்லை லெஃப்ட்டு ரைட்டு எதுவும் பார்க்குறதில்ல. சும்மா சருன்னு வர்றாங்க. நம்ம ரொம்ப கவனமாக ஓட்ட வேண்டிய இடம் இது. அது இந்த ரோடு ரொம்ப மோசம் போல். இப்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு க்ளோஸ் கால் நல்லதாக வந்தது. செரி சொன்னார், அவருக்கு ஒரு க்ளோஸ் கால் வந்திருக்கு. நாங்கள் எல்லாமே கான்ஃபரன்ஸ் காலில் தான் இருக்கிறோம், பேசிகிட்டே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லோரும் பேசிட்டு தான் போயிட்டுருக்கோம். போலீஸ்காரங்க ஸ்டாப் பண்ணதையும் நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணணுங்கிற அந்த ஐடியாவே வரல. ஆனால் ரொம்ப தப்பாலாம் எதுவும் சொல்ல, டீசெண்டாக வந்து எல்லாமே கேட்டாங்க, கொடுத்தோம். ஓகே போ அப்படின்ட்டாங்க, வேறு எதுவுமே சொல்ல. நான் ஏதாவது சரி கேமரா ஆன் பண்ணி வைக்கிறது நல்லது தானே. ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது நடந்துட்டால் நம்ம கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகலையா, அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ஒன்றுமே ராங்காக பண்ணல. அவங்க கேட்ட எவிடன்ஸ் கொடுத்தது விட்டுட்டாங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் பிரச்சனையே இல்லைங்க. ரோடு சூப்பராக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 200-250 கிலோமீட்டர் செமையாக இருந்தது. இப்போ இந்த கடைசியாக ஒரு 50 கிலோமீட்டராக பார்த்தீங்கன்னா பூரா ரோடு வேலையாகிட்டு இருக்கும் போல் இருக்குது. எல்லாம் இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. சுத்தமாக டைம் சேவ் பண்ணவே முடியல. பார்த்து பொறுமையாக தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இங்கே ஒன்வேங்கிறதே கிடையாது, எல்லா ரோட்லேயும் எல்லோரும் வர்றாங்க. அப்பா, இந்த மாதிரி எல்லாம் ஸ்பீடு பிரேக் பயங்கரம். ரோடு ஆல்ட்ரு பண்ணிகிட்ருப்பாங்க போல் இருக்குது. அவர் போலீஸ் பிடிச்சி எங்கள் டைம் செலவு பண்ண நேரத்தில் அவர் பின்னாடி இருந்தவர் எங்களை கேட்ச் பண்ணிட்டார். இப்போ நாங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கோம். நான், ஸ்ரீனிவிலா, சரத் ப்ரோ. ஆனால் செர்ரியும் விஜயும் முன்னாடி இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஃபோன் கான்ஃபரன்ஸில் இருந்தோம், பட் அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேர் பேசிகிட்ருக்கோன்னா அது வேறு மாதிரி,
ரெண்டாவது இன்டர்காம் மாதிரி அது ஒரு கிளியராக இல்லை. ஃபோன் கான்ஃபரன்ஸுங்கிறது அந்த டவர் சம்மந்தப்பட்டது, வாய்ஸ் பிரேக் ஆகி வர்றது, ஒரு ஏர் சவுண்டு வர்றது, கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே தலைவலி வந்துருச்சு. அதனால் கட் பண்ணி விட்டேன். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட்டு தூக்கியிருப்பார் அணி. நான் வந்து அந்த குழிக்கு தப்பிச்சு போனேன், அவர் அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டேன். தண்ணி தாகம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன தண்ணி கடை கூட இல்லை, ஒரு டீ கடை கூட இல்லை. ஒரு டோல்கேட் வந்தது, அந்த டோல்கேட்டுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினச்சோம். நம்ம ஊரில் மட்டும்தான் டோல்கேட்டுன்னு வந்ததுன்னா ஆரிய பவன், சரவண பவன், 10 சாப்பாட்டு கடை, 15 டீ கடை, 15 ஃபேன்சி ஸ்டோரு, 10 செல்ஃபோன் கடை எல்லாமே இருக்கும். பட் இங்கே ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன கடை கூட கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி வரையில் தண்ணி இம்பார்ட்டன்ட். நாங்கள் வச்சுருந்த எல்லாம் செலவாயிடுச்சு, அந்தளவுக்கு தண்ணி இழுக்குது. ஏன்னா மதியம் சாப்பிட்டது அப்படி இட்லி, மெதுவடை, ரோஸ்ட் இந்த மாதிரி சாப்பிட்டதில் எல்லாத்துக்கும் தண்ணி பிச்சுக்கிச்சு. ஏதாவது ஒரு கடையாவது கிடைக்கும் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இவர் ஓவர்டேக் பண்ணலாமா? பண்ணிடுவோம். ஸ்ரீனி ப்ரோ வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலேயே இந்த கடையில் தண்ணி இருக்குமா இருக்காதான்னு நினச்சோம். ஆனால் தண்ணி இருந்துச்சு, நல்ல வேலை. ஹாய் கைஸ், ஞாபகம் இருக்காங்க இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதான் சரத் பாலசுப்ரமணியம் டியூபர் பர்சன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏன்னா நாங்கள் பைக் ரைடெல்லாம் போயிட்டுருக்குறோம். இவர் பஸ் ரைடு, ட்ரெயின் ரைடு, ஃப்ளைட் ரைடு. பஸ்ஸில் நாங்கள் 20 மணி நேரம் 24 மணி நேரம்லாம் போவோண்டே. சொல்லி போடுவோமா? வேணாம், வலிக்குது. அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட் வருமா? மொத்த கிலோமீட்டர் ஓட்டினாலும் பொறுமையாக போவோம். ஏன்னா இந்த ரோடுக்கு அப்படி கொஞ்சம் நல்லா இருந்தது, இடையில பிரச்சனை. பார்த்துட்டே இருக்காங்க, தண்ணி குடிக்கிறாரு. இது வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் எங்கே போகிறோன்னே சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ப்ரோ நம்ம எங்கே போகிறோம்? மகாபலீஸ்வர். அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்குது. மும்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் இதுலேருந்து இருக்குது. லாட்டிடியூட் பார்த்தீங்கன்னா 0.70. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றது. ஆனால் இன்னும் போகிறதுக்கு 600 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெடிஞ்சிரும், கண்டிப்பாக வெடிஞ்சிரும். வெடிஞ்சிருமா? காஃபிக்கு தான் நம்ம காலைல டீக்கு தான் போகிறோம் சார். டீக்கு போகிறோமோ டிஃபனுக்கு போகிறோமான்னு தெரியல. இப்போ சொன்னீங்க தெரியுமா, இது வாஸ்தவம். டிஃபனுக்கு போனால் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ஷோல்டர் வலிக்குதுங்க, என்னன்னே தெரியலையே. பார்ட்டி பைக்கர் மாதிரி நம்ம என்ன டெய்லியுமா நம்ம லடாக்லாம் போயிட்டு இருக்கோம். லூசுனா இப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி ஒரு வழியாக அவங்கள கேட்ச் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி வந்து ட்ரோன் ஷாட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பெட்ரோல் போட்டிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் 550 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. என்ன ஆகுன்னு தெரியல. போய்கிட்டே இருக்கும். பெட்ரோல் பயங்கரமாக குடிக்குது. டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் பெருந்துறையில் கிளம்புனதுலேருந்து 600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் கூடி 600 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. பிரேக் டைமுங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அது ஏன் வேஸ்ட்டாக இல்லையா அப்படின்னலாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம், ஒவ்வொரு பிரச்சனை, ரெண்டு ஒன்று தான். சில பேர் அவங்க ஓட்ட மாட்டாங்க, இவங்க ஓட்ட மாட்டாங்கன்னு சொன்னது அப்படியே நேர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூபர் பஸ் சரத்து போயிட்டுருக்காரு. ஜெரியோட வண்டி தான் அவர் ஓட்டிகிட்ருக்காரு. மனுஷன் வந்து 110, 115 பிரித்து மேயிறாரு. பட் என்னென்னா எங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, வந்துட்டு ஈடு கொடுத்து வந்துட்டு இருக்காரு. ஆனால் தொடர்ந்து அவர்னால அப்படி ஓட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். ஒரு நம்மளே பைக் ரைடு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 100 கிலோமீட்டர் கழிச்சு பட் நல்லா வலிக்கும். அதே நம்ம தொடர்ந்து ஓட்டுறப்போ அது அப்படியே பழகிடும். இந்த கும்கி படத்தில் சொல்கிற மாதிரி. நீ அவர் என்ன ஆவாருன்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 120 இழுத்துட்டு போயிட்டு இருந்தார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிறாரு. அந்த லீட் எடுத்து போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அது இருக்கும் கண்டிப்பாக. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் எப்படி வீடியோ எடுத்து என்ன போட போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ரைடாக தான் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. பிளான் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இப்போ நாங்கள் ஓட்டினதை விட ஒரு 250 கிலோமீட்டர் வந்து முன்னாடி போயிருக்குண்டான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போயிருக்கலாம். இதில் வந்து 100 மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறதுங்கிறது சிரமம். 110 ஓட்டிகிட்டு இருக்கேன். 110 கிடையாது, 100, 105, சம்டைம் 110 வரும். அது இறக்கமாக இருக்கிற பகுதியில். நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் ரைடு வீடியோ போகிறப்ப எதுக்கு ப்ரோ மியூசிக்கு
அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு 1-2 கமெண்ட்ஸ் வருது. ஒன்றும் பண்ண முடியாது, அது இயல்பாக வந்து மோட்டோ விளாக்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் அப்படிங்கிறப்ப 200 கிலோமீட்டரை அங்கங்கே ஒவ்வொரு ஷாட் நம்ம கவர் பண்ணிடுவோம். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம மியூசிக் போட்டு தான் ஆகணும். இந்த இடம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி இந்த இடம் வந்தாச்சுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக மியூசிக் போடுற ஐடியாவே இல்லை. மியூசிக்கே போட மாட்டேன். என்னால் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறேன். உங்களால் எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கேளுங்க. முன்னாடி போயிட்டு இருக்கிறது டியூபர் பாஸ் சரத், ஓகேங்களா? அவர் விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அவரை ஓவர்டேக் பண்ண போகிறோம். நான் பின்னாடி என் லைட்டு வெளிச்சம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னாவே அவர் வெளுப்பார். ஓ 117 போயிட்டுருக்கு அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 112 113 வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். 110 மினிமம் வர்றாரு. செரி ப்ரோவோட வண்டி தான். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே ஓடிருச்சு. ஆனால் இன்ஜின் ப்ராப்ளம் எல்லாம் வந்துமே இன்னும் ஓடிட்டு இருக்குது. பரவாயில்ல, உண்மையாலுமே எஃப்ஜெட் நல்ல வண்டி தாங்க. ஆனால் 100க்குள்ளே ஓட்டணுங்க. 100க்கு மேலே போனால் எனக்கு ஒரு பயமே வருது இந்த வண்டினால். மைலேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா 100+ ஓட்டுறப்போ கண்டிப்பாக மைலேஜ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜ் ஒரு 32 வரலாம் இந்த பைக்கு. கீர்த்திவாசன் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான். அவனோட ஆவரேஜ் லோக்கலில் இப்போது தற்சமயம் பார்த்தீங்கன்னா 41. இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரியல. நான் பார்த்துட்டு இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ பெட்ரோல் செலவாச்சு என்னங்கிறத லடாக் வீடியோ மாதிரி நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் முன்னாடி போங்க. வெளிச்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் முன்னாடி போங்கண்ணே. என் பைக்கில் வெளிச்சம் லைட்டு முன்னாடி போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 652 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஒரு டோல்கேட், ஆனால் என்ன டோல்கேட்னு தெரில. மணி 6:40. நம்ம தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்து பேர் தெரியாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் பைக் போகிற இடமா? சூப்பர். உழுதி வாரி அரைக்கிறாங்க. இப்போ என்னதில் ஃபாக் லைட் இல்லாததுனால முன்னாடி இவ்வளோ நேரம் நான் தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன் ப்ரோ? எங்க அந்த கடையிலையா? அங்கேயா? ஓகே. முன்னாடி பார்த்தீங்கன்னா செரி ப்ரோ அண்ட் டியூபர் பாஸ். இது எவ்வளோ தூரம் வெளிச்சம் கவர் ஆகுதுன்னு தெரியல. எப்போவுமே கோப்ரோ வந்து லோ லைட்டில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இப்போ ஹுப்ளிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே போய் தான் டின்னர் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. ஆனால் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்ரு ஹில் ஸ்டேஷனாமா. அது ஒரு 150 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 450 கிலோமீட்டருக்கு 9 ஹவர்ஸ் காட்டுது. அப்போ எந்த அளவுக்கு ரோடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹுப்ளிக்கில் என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன பசங்க டீ விற்றுட்ருக்காங்க. எங்கள் வண்டியெலாம் நிறுத்தினதே டீ வாங்குறக்காக வந்து கேட்டாங்க. இல்லைப்பா சாப்பிட போகிறோம் அப்படின்னா விடவே மாட்டேங்கிறாங்க. வண்டியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எங்கள் வண்டியில் சேர்ந்த மாதிரியே பார்க்கல யாருமே. அதனால தான் சரி இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஹோட்டல். எல்லாத்தையும் ஒட்டுக்க இப்போ தான் பார்க்க போகிறீங்க. செரி ப்ரோ, டியூபர் பாஸ், விஜய் அண்ட் ஸ்ரீனி. அடுத்ததான் நான். இல்லை அங்கேயே நிறுத்துங்க. கார் வருங்கிறக்கா என்ற ஒரு வண்டி மட்டும்தான். பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக ஹுப்ளியில் நிறுத்தியிருக்கோம். என்னென்ன ஐட்டங்கிறத நீங்களே வந்து நான்வெஜ்ஜு நான் இங்கே ஒரு தனியாக ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணுவோம். ஆமாம், சாப்பிட்ட உடனே அப்படிதான் சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்குது. சாப்பிட போகிறோம், ரொம்ப பசிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் போக வேண்டிய தூரம் 350 கிலோமீட்டர். வெடிக்கால 4 மணிக்கு போய் சேருவோன்னு சொல்லுது கூகுள். ஆனால் நிறுத்தாமல் ஓட்டணுமா, இது ஆகிறதில்ல. பயங்கர குளிருங்க, ஒன்றும் முடியல. நாங்கள் என்னென்னமோ போட்டு பார்த்துருக்குறோம், அப்பவும் சரியான குளிராக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ குளிர் அடிக்கும்னு. நானும் வந்து தெர்மல் லைனில் எடுத்துகிட்டு வரல. நம்ம செரி ப்ரோ கிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை கொடுத்துருக்காரு, அதை தான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 800 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இப்போ பெட்ரோல் அடிக்கிறோம். என் டயர் வந்து அப்படியே நெளியுது, என்னன்னு செக் பண்ணோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஆனால் ஏர் இருக்கு. யாரெல்லாம் இருக்குது? சரி ரைட் ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:50. இன்னும் எங்களுக்கு போகிறதுக்கு 245 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நிற்கிறோம். எல்லா சில விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு குட் மார்னிங். நேத்து காலைல கிளம்பணும், இன்னைக்கு தான் வந்தோம். குட் மார்னிங். இன்னும் டிராவலிங்ல இருக்கோம். குட் மார்னிங். கர்நாடகாவை நாங்க தாண்டல, வேற லெவல் ஸ்பாட். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இவங்க எல்லாம் அப்படிதான் இன்ன வரைக்கும் அப்படியே சொங்கி மாதிரி இருந்தாங்க. கேமரா ஆன் பண்ண உடனே கேமரா ஆஃப் பண்ண தூக்கம் வருது. தொண்டை பார்த்தாலே தெரியல. டிராவலிங் ஆல் வாஷ் அவுட். அது என்னன்னு தெரியல. எவ்வளவோ தூரம் ஓட்டி இருக்கோம் முன்னாடி. ஆனா இன்னைக்கு எங்களோட அமைப்பு அந்த மாதிரி சோலோ ரைடு அப்படிங்கிறது அது வேற. குரூப் ரைடுன்னு வர்றப்போ ஏன் டைம் போகுது, எதுக்கு டைம் போகுதுன்னு தெரியல. பாத்ரூம் ஒருத்தர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அடுத்து இன்னொருத்தர் பாத்ரூம் வருது, அவனுக்காக ஒரு 1/2 மணி நேரம் வெயிட். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் வருது. ஒன்றும் பண்ண முடியல. கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. என்ன கிளைமேட் இது? என்ன ஊர் பேரு? இங்கதான் வந்து எம்ஜி கோச்லாம் தயாரிக்கிறாங்க. பஸ்ஸஸ் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மாதிரி பஸ்ஸை பத்தி சொல்லிட்டாரா? அவ்வளவுதான். இங்கதான் பஸ் ரிவ்யூவர். வெடி காலையில போய் சேருவோம். போய் சேர்ந்த உடனே ரூமை காலி பண்ணுங்கன்றுவாங்க. மறுபடியும் பைக் எடுத்துட்டு போக போறோம். அனாதை பசங்க மாதிரி சுத்தி. இல்ல பாக்குறேன் சொல்ல, இவனெல்லாம் மூடிட்டு கம்மன வீட்டுல தின்னு போட்டு இருக்காம வண்டியை தூக்கிட்டு சுத்திட்டு திரியிறானுங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. அனாதாசிரமத்தை சேர்த்து ஓட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆல்ரெடி கமெண்ட்ல சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. இங்கதான் இருக்கிற அந்த ஆக்டிவ்னஸ் பாத்தீங்கன்னா குறையவே மாட்டேங்குது. பாத்தீங்களா இங்க ஒரு மாத்தி மாத்தி என்னையா பண்றீங்க? அவர் கேமரா வந்து நாங்கள் வேறு எதுவும் செய்யலை. இங்கே பிரேக் எடுத்து 1 ஹவர் ஆச்சு. பெட்ரோல் பங்க் அப்புறம் மறுபடியும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு பக்கமாக வந்திருப்போம். வந்து இங்கே ஒரு பிரேக் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. முடியல, எல்லாம் தூங்கிட்டோங்க. கண்ணை அசந்துட்ட, தூங்கிட்டேன்னு சொல்ல முடியாது. போய்கிட்டே இருக்கிறோம். எப்போ போய் சேருவோன்னு தான் தெரியல. பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு போய் சேருவோன்னு இப்போ கூகுள் காட்டுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எப்படி திட்ட போகிறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. இப்போ டைம் 4 மணி ஆச்சு. இது வரைக்கும் 970 கிலோமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வந்து 130 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் போக வேண்டிய இடம். அதுக்கு 3 ஹவர்ஸ் காட்டுது. இது வரைக்கும் ரோடு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா தூக்கம் சமாளிக்க முடியாத அளவுக்கு வருது. கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் வந்துட்டுருக்கோம். பிரேக் எடுத்து தான் வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் அந்த டைம் ஆக ஏன்னா நேற்றுக்கு தூக்கம் கெட்டிருக்கோம். இன்றைக்கி அப்படி தொடர்ந்து ஓட்டுறப்போ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணல. தம்பி ஓரமாக போகிறீங்க, எந்த பக்கம் வாங்க, சென்டருக்கு வாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னென்னா நைட் ரைடு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணல. எங்கள் சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. நேற்றுக்கு வந்து ஏர்லியாக 2 மணிக்கு அவங்க கிளம்புனாங்க, நான் 4 மணிக்கு கிளம்புனேன். எங்களோட அதிகபட்ச டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே ரீச் ஆயிரோனுங்கிறது தான். ஆனால் எதிர்பாராத விதமாக லேட் ஆயிடுச்சு. பட் இடையில எங்கேயும் தங்கவும் முடியாது. ரூம் புக் பண்ணியாச்சு. நைட்டு போய் தங்குற ரூமுக்கு காலையில் போகிற முதல் ஆள் நாங்களாக தான் இருப்போம். வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எந்த அளவுக்கு வீடியோ வரும்னு தெரில. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் மட்டுமா அது கேட்டுக்கோங்க. ஐயோ ஒன்றும் முடியலைங்க. குளிர் தாங்கவே முடியல. இப்போ டைம் என்னாச்சு? 5 மணியா? டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. நேற்றைக்கு காலையில் 4 மணிக்கு வண்டி எடுத்தது. 5 மணியாயும் இன்னும் வண்டி நிறுத்தலை. இன்னும் 70 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், குளிர். உள்ளே பார்த்தீங்கன்னா பனியனு, ஒரு தேர்மல் லைனரு, இந்த ஜாக்கெட்டு, மேலே இதுக்கு மேலே இருக்கு. ஏன் ப்ரோ என்னாச்சு? குளிரில் விரைச்சிட்டாரு இவரு. இங்க ஒருத்தர் தூங்கிட்டே இருக்காரு. டீ குடிச்சிட்டாரு. 3வது டீ குடிக்கிறாரு. முடியல விட்டுருங்க. என்ன ப்ரோ கையில் டார்ச் இருந்து ரோபோ மாதிரி நடந்து வர்றீங்க? கம்முன்னு உட்காருங்க. அப்போ கம்முன்னு உட்காருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:20. அதாவது நேற்றுக்கு ரெய்டு தொடங்கி அடுத்த நாள் 6:20 காலையில். இன்னும் நாங்கள் போக வேண்டிய தூரம் 60. என்னடா இதுவே சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இடையில ஒரு பிரேக்கு. விஜய் ப்ரோக்கு கொஞ்சம் முடியல, ரொம்பவே முடியல. என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா தூங்கவே இல்லை. அப்படிங்கிறப்போ
ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரில. சரத் ப்ரோ சொன்னார், எனக்கு கனவுல வந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட தூக்கம் கேட்டால் அப்படி தான். எனக்கு அப்படியே போக அப்படியே கண்ணு மயமாயிங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பிரேக் எடுத்து தான் போயிட்டுருக்குறேன். என்ன எடுக்கிறப்போ பிரேக் ரொம்ப அதிகமாக எடுக்கிறதுனால அது ரொம்ப சிரமமாக போயிடுது. தூக்கம் அப்படியே உட்காந்தோம்னா கம்முன்னு அப்படியே தூக்கம் வருது. அதுக்கப்புறம் சிரமமாயிருது. நான் பேசுகிறது எப்படி பேசுகிறேன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி போகணுமா அப்படின்னு கேட்டால், இது வந்து பிளான் பண்ணது, ரூம் புக் பண்ணியாச்சு. இது எதுவுமே மாற்ற முடியாது. ஓகேங்களா? அதனால் இது முடியும்னு முயற்சி பண்ணோம். அதாவது 90% கடந்துட்டோம். இன்னொரு 10% இருக்குது. அந்த 10%ல் தான் இவ்வளோ பிரச்சனை. உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லலாம் தேவையில்லாத வேலைன்னு. ஆமாம், ஆனால் என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று முயற்சி பண்ண தானே முடியும். அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் சேஃப்டியாக தான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா வண்டியை நிறுத்திடுறோம். பார்ப்போம். இந்த கட்டில் தான் போகணும். ஆனால் என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக. செரி ப்ரோ உடம்புலாம் நடுங்குது. இன்னும் 2 பேர் வர வேண்டியவங்களை காணோம். எங்கே எந்த பிளான் சொதப்புச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் 1040 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நான். ஓ மை காட். சரத் ப்ரோ ஸ்ரீனி ப்ரோக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வரவே இல்லை. எங்களை ஓவர்டேக்கும் பண்ணல. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டப்போ எங்களுக்கு 48 கிலோமீட்டர் இருக்குது, அவங்களுக்கு 38 தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கூகுள் அவங்களுக்கு வேறு வழி காட்டிட்டு வழக்கம் போல் செர்ரி கூகுள் வந்து இந்த வழியில் கூட்டிகிட்டு போகுது. இன்றைக்கி பெரிய சம்பவம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் செஞ்சது பத்தாது, இதுக்கு மேலே வச்சு செய்ய போகுது. குளிருக்கு ஓரளவு குறைஞ்சிருச்சுங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக பூரா கரும்பு தாங்க. எல்லா பக்கம் கரும்பு. நான் பார்த்த ஒரு 150-200 கிலோமீட்டரில் இங்கே முக்கிய விளைச்சலே பார்த்தீங்கன்னா கரும்பு தான். எல்லா பக்கம் கரும்பு தான். அவங்க முன்னாடி வந்தவங்களும் ஒரு வழியாக வந்து ஒன்றா சேர்ந்துட்டோம். ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் படு நாஸ்தி. இப்போ தான் ஒரு மாதிரியாக வந்திருக்கு. இங்கே ஹில் ஸ்டேஷன் ஆரம்பம் இங்கே. ஆனால் எவ்வளோ தூரம் பெரிய ஹில்ஸ் எல்லாம் இருக்க போகிறதில்ல. ப்ரோ உங்ககிட்ட தான் மேப் இருக்கு. ஆமாம், ரொம்ப நொந்துட்டேங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 1074 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட 27 மணி நேரமும் ஓட்டிகிட்ருக்கேன். ஐயோ, இப்போ தான் கொஞ்சம் ரோடு வந்ததுன்னு சொன்னோம். இது இப்படியே தாங்க ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டம். எங்களோட நிலமை இப்போ எப்படின்னா, அந்த கரும்பு ஜூஸ் மாதிரி கரும்பை உள்ளே விட்டு சாரை புழிஞ்சு எடுப்பாங்களா, அந்த மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியுமே புழிஞ்சு எடுத்தாச்சு. அப்பா, இந்த தீரன் அதிகாரம் ஒன்றில் சொல்லுவாங்க இல்லைங்களா, 2 கிலோமீட்டர் அது மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. இல்லை இந்த ரோடு இதனால் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. ஆனால் இடம் வந்து சேரவே இல்லை. காதெல்லாம் லைட்டாக அடைக்குது. அது வந்து மலை ஏறுறதுனாலயா இல்லை பசி மயக்கமானு புரியல. நிறைய ஒர்க் நடந்துகிட்ருக்குது. அதனால தான் ரோடுகள் பூரா இந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. மலையெல்லாம் பார்த்தா அழகாகத்தாங்க இருக்குது. ஆனால் அதை ரசிக்கிற ஒரு நிலையில் ஒரு உடல் வலிமையோ இல்லை ஒரு நல்ல மனநிலையோ இல்லை. எப்படா போய் வண்டி நிறுத்திட்டு அப்படியே பெட்டில் சாயுவோம் அப்படின்னு இருக்குது. என்ன இந்த வீடியோவில் பூரா புலம்பலாகவே இருக்கும். என்ன பண்ணுறது, இல்லை ஒரு அனுபவம் தானே. நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். இது மலை ஏறின மாதிரியே தெரியலிங்க. ஆனால் வந்து நல்லா ஹைட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நிறுத்தியெல்லாம் காட்ட முடியாது. நம்ம ஆளுக்கு ட்ரோன் ஷாட் எடுப்பாங்க. அதில் சில ஃபுட்டேஜ் எல்லாம் நான் போடுறேன். இந்த வீடியோவில் இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வரும். இங்கே அதுதான் ஹோட்டலா, எந்த ஹோட்டல்னு தெரியல. மலை உச்சிக்கு வந்தாச்சு. எத்தனை கிலோமீட்டருக்கு? இதில் தான் போவோம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் தூரமாக இருக்கும் போல இருக்குது. 4 மணி நேரம் ஆச்சு ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8. வா கிட்டத்தட்ட 28 மணி நேரமாக ஓட்டியிருக்கோம். இது ஏதோ செகண்ட் கியரில் மூவ் ஆக மாட்டேங்குது. வா,
உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாவ். வா, பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் தானட்ருக்கு, சுற்றி இருக்குது. அது அப்புறம் சுற்றி காட்டுவோம். ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு ரைடு வந்து வேறு மாதிரி. இன்னைக்கு ரைடுன்னு சொல்ல முடியாது, 2 நாள் ரைடு எப்படி இருந்ததுன்னு நம்ம சார் சொல்லுங்கள். புரிஞ்சிச்சா? அந்த 2 நாளாக அந்த கோல்டு இதுலாம் போய் வாய்ஸும் போயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் 1100 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். டைம் அப்படி இப்படி அது பார்த்துக்கலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் வந்தது பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஸோ இப்போயே அவள் தான் முடிஞ்சிச்சு. குட் நைட், பாய். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம், நிறைய வாட்டி ஓட்டியிருக்கோம். பட் ஆனால் வந்து இந்த ரைடு வந்து சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக குரூப் ரைடு அப்படின்றதுனாலயா இல்லைனா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அது ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக, குரூப் ரைடு சோலோ ரைடுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே வந்து டைம் ரொம்ப எடுத்துருச்சு. பட் ஆனால் ஃபன் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருந்தது. அதுதான் வந்து தேவையா, டைம் போயிட்டு போகுது. அந்த ஃபன் ஃபேக்டர் வந்து பயங்கரமாக இருந்தது. அதுதான் மஜா. இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக 5 பேர் சேர்ந்து நல்லா அனுபவிச்சு ஓட்டணும். அவங்களுக்குள்ள ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிப்பாட்டி அதை நினைச்சு சிரிச்சே அப்படியே வேற லெவலில் போச்சு. அந்த டயர்னஸே போயிடுச்சு. காலைல ரூம் வர வரைக்கும் தான் வந்து அந்த டயர்னஸே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ரூம் வந்ததுக்கப்புறம் சரி, இப்போ தூக்கம் வரல. இதை பாருங்க, எல்லாத்தையும் சார்ஜிங் போட்டு எடிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் போட்டார், நீங்கள் போடலன்னு கேட்காதீங்க, அவர் நல்லா போடுவார். அவர் காட்டக்கூட சூழ்நிலையில் இருக்கிறார், அதனால நான் அவரை காட்டல. ஸோ ஒரு தரமான ரைடுன்னு சொல்லுவேன். ஒரு 1100 கிலோமீட்டர் வேற லெவல் இருந்துச்சு. 30 மணி நேரம் அதுவும் முக்கி ஓட்டணும் 30 மணி நேரத்துல. ஸோ என்னோட ஆர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் பண்ணுற பெரிய லாங் ரைடு, தரமான ரைடு. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நாங்கள் தங்கியிருக்கிற இடம், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, ஜெய் ஹிந்த்.